வெல்கம் டு தட்ஸ் Cookhouse. இன்றைக்கி நாம் குக் வித் கோமாளி ஷோ ரெசிபி, அதுவும் பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் இங்கே ரொம்பவுமே சன்னமான சேமியா எடுத்திருக்கேன். பொதுவாக குனாஃபாவோட டோ வந்து பார்த்திங்கன்னா சேமியா மாதிரி தான் இருக்கும். அது நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்காது. அது அரபில் ரொம்பவுமே கிடைக்கும், அங்கே ஃபேமஸான டிஷ் இது. ஸோ அதுக்கு பதிலாக நாம் இந்த சேமியா யூஸ் பண்ணி செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சன்னமான சேமியா எடுத்துக்கலாம். 350 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. இதை நல்லா 2 கைகளால் உடச்சி விட்டுடலாம். சின்ன சின்ன பீசஸாக ஆயிடும். ரொம்ப வந்து பவுடர் மாதிரி நம்ம வந்து உடைக்க வேண்டாம், சின்ன பீசஸாக ஆயிரும். இப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் வராது, ஈஸியாக இருக்கும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அடுப்பு மேலே வச்சு இந்த கடாயை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நாம் இதை வந்து ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா ஸ்லோவான ஃப்ளேமில் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு மணம் வரும், அந்த நெய்யும் இதுவும் சேர்ந்து நல்ல ஒரு மணம் வரும், நல்ல கோல்டன் கலரில் மாறிடும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. கலர் பார்த்திங்களா சின்ன சின்ன பீசஸாகவும் இருக்குது. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை எடுத்து இது சூடாக இருக்கும்போதே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கணுங்க. அப்போ வெண்ணெய் வந்து அந்த சூட்டில் உருகிடும். நல்லா இந்த மாதிரி கையில் பாருங்கள், அந்த பிசு பிசுப்பு வெண்ணெயோடது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இந்த அளவுக்கு வெண்ணெய் கவர் பண்ணி இருக்கணும் இந்த சேமியாவில். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். இது வந்து காய்ச்சாத பச்சை பால். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்திக்கலாம். சோள மாவு கரையணுன்னா காய்ச்சாத பாலில் தான் ரொம்ப ஈஸியாக கரையும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி காய்ச்சாத பால் சேர்த்துறோம். இதை நல்லா நம்ம வந்து கரைச்சி விட்டுறணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிட்டணும். இதுதான் நம்ம குனாஃபாவில் ஒரு லேயராக க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு, கட்டி கொஞ்சம் கூட இல்லை. இப்போ தான் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரமாக நான் ஆஃபில் தான் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டே இருக்கணும், கட்டிகள் சேரக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா பாலோட மிக்ஸ் ஆகி ஒரு திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் நான் அடுப்பை. நல்லா க்ரீமினஸ் வந்துடுச்சு, நல்லா திக் ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ப்ராசஸ்டு சீஸ், செடார் சீஸ், இல்லைனா மொசரல்லா, க்ரீம் சீஸ் எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். துருவி நான் இங்கே சேர்த்திக்கிறேன். துருவி நம்ம சீஸ் சேர்த்தும் போது சீக்கிரமாக அதில் வந்து மெல்ட் ஆகிரும். சிம்லேயே அடுப்பு இருக்குங்க. இப்போ சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுத்துடலாம். நல்ல ஒரு க்ரீமினஸ் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. திக்னஸும் இருக்குது, அதே மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்குது. நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறது வந்து மொசரல்லா சீஸ். இது எடுத்தோன்னா அப்படியே அதோட இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளோயாக சில்கியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாலில் சேரக்கூடிய பாலேடா கூட இருக்கலாம், நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கடைகளில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீமாகவும் சேர்த்திக்கலாம். எது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நல்லா ஆறணுங்க, கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறணும். பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து மேங்கோ யூஸ் பண்ணி தான் குனாஃபா செஞ்சார். அதுக்காக நம்ம இங்கே ஒரு மாம்பழம் நல்ல ஸ்வீட்டான மாம்பழமாக எடுத்து கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த க்ரீம் இருக்குது இல்லைங்களா, நல்லா ஆறிடுச்சு. டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம அரைச்ச இந்த மாம்பழ விழுதை வந்து சேர்த்திக்கலாம். அவர் செஞ்ச இந்த மேங்கோ குனாஃபா நாமளும் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவு 1/2 கப் தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து கரைச்சி சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இதில் சர்க்கரை வந்து பாகானதுக்கப்புறமா கட்டிகள் சேரக்கூடாது, அதுக்காக நம்ம இதை சேர்த்துறோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கரைச்சிக்கலாம். பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வந்து நம்ம இதை கொதிக்க விடலாம். கொதித்து நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கலாம்.
இல்லை கேவ்ரா வாட்டர் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான். அவ்வளோதான். அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ நான் இங்கே 2 பேன் எடுக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேன் வந்து சின்னதாக இருக்கணும், இன்னொரு பேன் வந்து அதை விட பெருசாக இருக்கணும். 2 பேன்லேயும் நல்ல தாராளமாக பட்டர் தடவிக்கணும். நம்ம பட்டர் வந்து ஏன் தடவுறோன்னா, நம்ம செய்ய போகிற குனாஃபா வந்து கொஞ்சம் கூட இதில் ஒட்டாமல் வரணும். நம்ம எடுக்கிற பேன் நான்ஸ்டிக்கியாக இருக்கணும். சின்ன பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுக்குள்ளே போகிற மாதிரி, பெரிய பேனுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கணும் சைஸு. இன்னொன்று கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா 2 பேனுமே நீங்கள் ஹேண்டில் வச்சதாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஒரு பீஸா பேன் தான் எடுத்திருக்கேன் ஒன்று. இதில் நம்ம ரெடி பண்ண சேமியாவை ஒரு தின் லேயராக நல்லா நம்ம பரப்பி விட்டுறணும். இந்த மாதிரி ஃப்ளாட் பாட்டம் இருக்கிற ஒரு பவுலு இல்லை டம்ளர் ஏதாவது எடுத்து இப்படி நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா அது செட் ஆகிரும். சேமியா வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி செட் ஆகிரும். ஓரங்களையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சோம் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம இதுக்கு நடுவில் நம்ம லேயராக போட்டுக்கலாம். இந்த க்ரீம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, மைல்டாக இருக்கும். நம்ம எடுக்கிற மேங்கோவும் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம ஸ்வீட்னஸ் வந்து நம்ம கூட குறைய சேர்த்திக்கணும். நம்ம போட்ட இந்த க்ரீம் வந்து ஓரங்கள் ஃபுல்லாக போடக்கூடாது. நான் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஓரத்தில் விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி விட்டுட்டு இதுக்கு மேலே மீதமுள்ள சேமியாவை போட்டு நம்ம கவர் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது மேலே, இல்லைன்னா க்ரீம் வந்து வெளியில் வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக நம்ம பிரியாணி தம் பண்ணுற ஸ்டைலில் ஒரு தோசைக்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். அந்த கல் சூடானதுக்கப்புறமா இந்த பீஸா பேனை இதில் நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஹை டெம்பரேச்சரில் சூடாக விட்டுறலாம் 1 நிமிஷத்துக்கு. நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிடுங்க ஃப்ளேமை. 10 நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும். நான் இதை கவர் பண்ணாமல் பேக் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணும்போதே ஓரங்கள்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு கேக் ஷேப்பில் ரவுண்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும். இந்த சேமியா வந்து பேக் ஆகி வரும்போது நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும். உள்ள பட்டர்லாம் இருக்கிறதுனால சூப்பராக வந்துடும். இப்போ இன்னொரு பேன் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேன் 10 நிமிஷம் கழித்து அந்த பேனில் இந்த பேனை அப்படி நம்ம திருப்புறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த ஸ்டெப்பை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். எனக்கு வேறு இந்த பீஸா பேனில் ஹேண்டில் இல்லை, கொஞ்சம் ரிஸ்கியாக ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஹேண்டில் உள்ள பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். திருப்பியாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பேக் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம இன்னொரு பேன் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஓவனில் பேக் பண்ணுறவங்க தாராளமாக 150 டிகிரிஸில் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ஸ்லோ டிகிரியில் தான் நீங்கள் பேக் பண்ணணும். இதை ஒரு மூடி போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட குனாஃபா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா கலர் வந்திருக்கு. நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. நான் சேமியாவை வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த கோல்டன் கலர் வந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து ரெடி பண்ண சுகர் சிரப்பை ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுறணும். சுகர் சிரப் நல்லா கொஞ்சம் ஊறும் போது தான் இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். பிஸ்தாவை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட விஷ் தான், இது ஆப்ஷனல். நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி இதை சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான குனாஃபா, ஒரு அரேபியன் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இது ஈத் ஸ்பெஷல். மெயினாக வந்து ஈத் டைம்லலாம் இது செய்வாங்க அரப் கண்ட்ரீஸில். நாம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சேமியா வச்சே செஞ்சுருக்கோம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாமே புதுசாக சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. செய்யும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.